அனைத்துலக யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்கள் 2024 மே மாதம் 1ஆம் தேதி 2024 குரு பகவான் பயிற்சியாகிவிட்டார். இதுவரை உங்களுக்கு 5 இருந்த குரு பகவான் இப்பொழுது 6 வந்து விட்டார். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். 6 என்பது குணம், ரோகம், சத்ருஸ்தானம். குரு சத்ருவாக வந்துவிட்டதால் பணத்தட்டுப்பாடு வரும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு வரும். நகைகள் அடமானம் வைக்குவதற்கு சூழ்நிலைகள் வரும். புதிய முயற்சிகள், ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டாம். தெய்வ பலம் குறையும். இதுவரை தெய்வ நம்பிக்கை இருந்தவங்களுக்கு 6 வரும்போது குரு பலம் குறைந்து காமிக்கும். ஒரு வருடம் கழித்து புதியது நீங்கள் தொடங்கலாம். அதுவரை எதுவும் வேண்டாம். கடன் சுமை இருக்கும், ஏறும். சில பேருக்கு பூர்வீக விலகல், கலகம் ஏற்படும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் கலகம் ஏற்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர்றதுக்கு பல பேருக்கு இப்போது நேரம் வந்து விட்டது. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏதோ பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை இந்த மாதிரி உண்டாகி பூர்வீகத்தை விட்டு வெளியே வரப்போகிற நேரம் இப்பொழுது உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில் முன்னேற்றமாகும். 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு இல்லையா, அதனால் தொழில் முன்னேறிடும். 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால எப்படியோ குடும்பம் ஓடும். நான் சொல்கிறதெல்லாம் ஆவரேஜ் ஃபேமிலிக்கு சொல்கிறேன், பணக்காரர்களுக்கு நான் சொல்லலை. கோடீஸ்வரர்களுக்கு நஷ்டம் வராது. அடிப்படை உழைச்சி அந்த மாதம் உழைச்சா அந்த மாதம் வருமானத்தை வச்சு அந்த மாதம் செலவு பண்ணுறவங்களுக்கான பலன் தான் நான் சொல்கிறது. கோடீஸ்வரர்களுக்கு அல்ல. தயவுசெய்து உங்கள் நிலையே வேறு, தவறாக எண்ண வேண்டாம். வருமானம் எந்த வகையிலையோ வரும், வராமல் போகாது. உழைச்சி கஷ்டப்பட்டு வரும், அவ்வளோதான். சுலபமாக வராது. நோய் விலகும், சத்துருக்கள் அழிவார்கள். குரு இல்லையா, அதனால் நோய் விலகும். மருந்து சாப்பிட்டு நோய் விலகும். எதிரி அழிவார்கள். தெய்வ பலம் இல்லைனாலும் தெய்வத்திட்ட போய் காலில் விழுந்திங்கன்னா கண்டிப்பாக செய்யும். ஏமாற்றம் இருக்காது. வியாழக்கிழமை நீங்கள் குருவை வணங்கி வாங்க. தயிர் சாதம், நெய் விளக்கு, கொண்டக்கடலை மாலை உங்களுக்கு நன்மையை தரும். நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வடக்கு பார்த்து இருப்பார். அவருக்கு இதெல்லாம் பண்ணுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். வருவாயெல்லாம் நவகிரகத்தில் உள்ள குரு தான் கொடுப்பார். ஞானத்தை தான் தட்சிணாமூர்த்தி கொடுப்பார். தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்தவர், நவகிரகத்தில் உள்ள குரு வடக்கு பார்த்தவர். பணம் ஓணும்னா, குடும்பம் ஓணும், குழந்தை ஓணும்னா நவகிரகத்தில் உள்ளவர்கிட்ட வாங்க. ஞானம் ஓணும்னா தட்சிணாமூர்த்தி கிட்ட போகும். தென்குடி திட்டை தஞ்சாவூர்லேருந்து 15 கிலோமீட்டர். இந்த தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதில் குறிப்பாக வியாழக்கிழமையில் போய் வாங்க, ரொம்ப விசேஷம். குரு ஓரையில் பார்க்குறது ரொம்ப விசேஷம். அபிஷேகம் அர்ச்சனை செய்யுங்க, நன்மையை பெறுங்க. நாடி தெய்வத்தை போங்க, அவங்க உங்களுக்கு ஏமாற்றம் தர மாட்டாங்க. விநாயகரை நீங்கள் தொழிலுக்காக விநாயகரை வழிபட்டே தரணும். 10ல் உங்களுக்கு விநாயகர் கேது இருக்கிறதுனால விநாயகரை நீங்கள் வழிபட்டே தரணும். அதனால் கண்டிப்பாக அதை செய்யுங்க. இறந்த உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. இதுவரை திதி தர்ப்பணம் கொடுக்காத குடும்பத்தில் உள்ள தனுசு ராசி அன்பர்கள் தயவு செய்து உடனடியாக ஆரம்பித்து விடுங்கள். வரும் அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து விடுங்கள். திதி தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க உங்கள் குடும்பம் மேன்மைக்கு வரும், செல்வ செழிப்பாக வரும், கடனிலிருந்து மீண்டு வரும், உத்தியோகம் கிட்டும், வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சாமியே கும்பிடாதவன் கூட முன்னோர்களுக்கு உணவளித்தவன், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்தவன் கோடீஸ்வரனாக இருப்பான். 100 தடவை சாமியை கும்பிட்றவன் 99% சாமியை கும்பிட்டா 1% நீ முன்னோர்களுக்கு செய்யலைன்னா பெரும் குற்றமாகி
அதனால் என்னன்னா தெய்வம் கூட செய்ய முடியாத நிலையில் அவங்க தள்ளப்படுறாங்க. ஆகையினால உங்கள் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு திதி தர்ப்பணம் தாருங்கள், செல்வ வளத்தை பெறுங்கள் என்று தனுசு ராசி அன்பர்களுக்கு வேண்டிக் கொண்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜோதிட சந்தேகங்களுக்கு என்னோடு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.